தமிழக காவல்துறை அனுப்பிய 3வது சம்மனுக்கு அமலாக்கத்துறை பதில் கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக போலீசுக்கு அமலாக்கத்துறையை கேள்வி எழுப்பி பதில் கடிதம் எழுதியிருக்கின்றது. அதாவது இடி நேரில் ஆஜராக வேண்டும் என மதுரை தல்லாகுளம் காவல் நிலையத்தின் சார்பில் 3 முறை சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று காலை கூட சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கின்றது. இன்று காலை ஆஜராக வேண்டும் என்று அந்த 3வது சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. 3 சம்மன்கள் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இடி அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு விரிவான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள். 2 பக்கத்திற்கு இருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் பல்வேறு கேள்விகளை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் எங்களுடைய அலுவலகத்திற்கு பல்வேறு ஆவணங்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அப்படியானால் ஆவணங்கள் அனைத்துமே உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் எங்களை விசாரணைக்கு அழைக்கிறீர்கள். ஆனால் விசாரணைக்கு யார் வர வேண்டும், எதற்காக வர வேண்டும், ஏன் வர வேண்டும் என்ற விவரங்கள் குறித்து எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. அதே போல நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த சம்மனில் எந்த விதமான கையொப்பமோ உள்ளிட்ட எந்த விவரங்களும் அதில் இடம்பெறவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் யார் வருவது, என்ன கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும், உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் நீங்கள் சம்மனிலே குறிப்பிட வேண்டும். அதாவது இந்த விஷயத்துக்காக நீங்கள் ஆஜராக வேண்டும், இன்னார் அவர் ஆஜராக வேண்டும் போன்ற விவரங்கள் குறிப்பிட வேண்டும். எந்த அதிகாரி உள்ளிட்ட எந்த விவரங்களுமே இல்லாமல் சம்மன் மேல் சம்மன் அனுப்பினால் நாங்கள் எப்படி வர முடியும்? அதே போல நாளைக்கு ஆஜராக வேண்டும் என 26ஆம் தேதி காலை 11 மணிக்கு எங்களுக்கு சம்மன் வருகிறது. எப்படி ஒரு 24 மணி நேரத்துக்குள் நாங்கள் தயாராகி வருவது? இப்படி பல்வேறு கேள்விகளை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். தமிழக காவல்துறையினர் வெர்சஸ் இடி என்று மாறி இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே இடி அதிகாரிகள் டிஜிபியிடம் சென்று புகார் அளித்திருந்தார்கள். எங்களுடைய அலுவலகத்திற்கு திடீரென்று 20-30 பேர் அதிகாரிகள் வந்தார்கள், எங்களுடைய அலுவலகத்திலிருந்து ஆவணங்களை எல்லாம் எடுத்து சென்றார்கள் என்று ஒரு புகார் அளித்திருந்தார்கள். இந்த நிலையிலே தமிழக போலீசார் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் யார் வர வேண்டும், எந்த அதிகாரி வர வேண்டும், என்ன சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறது, எதற்கு நாங்கள் விளக்கம் தர வேண்டும் என்ற கேள்வியெல்லாம் எழுப்பி பதில் கடிதமாக தமிழக போலீசார் தமிழக போலீசாருக்கு எழுதியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.